ஹலோ 12th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படின்னு எனக்கு தெரியுது. நிறைய பேருக்கு பயமா இருக்கும், நிறைய பேருக்கு ஒண்ணுமே படிக்காத மாதிரி இருக்கும். எந்த கேட்டகரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நான் வந்துட்டேன். ஸோ 12th மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கான லாஸ்ட் 10 days எப்படி எல்லாம் படிக்கிறது, ஸோ மேத்ஸ் எப்படி எல்லாம் சென்டம் எடுக்கிறது, அண்ட் 30 out of 35 5 மார்க்ல எப்படி இருக்கிறது, இந்த 10 நாள்ல படிச்சாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கு. அண்ட் பிடிஎஃப்ல இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பிடிஎஃப்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குப்பா. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்லையும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்லையுமே இருக்கு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பட் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்க்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. மேக்ஸ்க்கு 12th மேக்ஸ்க்கு ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்புக்கான பிடிஎஃப், கிரியேட்டிவ் மார்க்கான பிடிஎஃப், சொல்யூஷன் புக்கான பிடிஎஃப், பிடிஏ கொஸ்டின் பேங்க் இதுவும் கொடுத்தாச்சு. அண்ட் இந்த வருஷம் கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ண மினி மெட்டீரியலுக்கான பிடிஎஃப் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதுலேயும் பிடிஎஃப் கொடுத்தாச்சு. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கான பிடிஎஃப் பிளஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் அது இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ப்ளஸ் மினி மெட்டீரியலுக்கான வீடியோ பார்த்துட்டு அதற்கு பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கான சாப்டர், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கான எக்ஸசைஸ் எப்படி நம்மளால இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க கூட 35 out of 35 எடுக்கிறது. ஏன்னா நான் இன்ஜினியரிங் எல்லாம் போறது இல்லை, எனக்கு கட்டாவ் எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு 6 மார்க் 5 மார்க் அட்டன் பண்றது. இது எல்லாத்துக்குமான டீட்டெயில்டு வீடியோ தான் இது. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து முக்கியமான அத்தியாயம், முக்கியமான சாப்டர்ஸ் என்னென்ன மேத்தமெட்டிக்ஸ்ல அப்படி பாத்தீங்கன்னா இந்த 5 சாப்டர் படிச்சா ஷுவரா உங்களால 4 to 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் 5 மார்க்ல. ரொம்ப முக்கியமான சாப்டர், ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா படிக்கணும் 5 மார்க்கு. ஸோ சாப்டர் 5, 6, 7, 9 and 10. ஸோ இந்த 5 சாப்டர்ல இருந்துமே நமக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. இந்த 2ல இருந்துமே 2 5 மார்க் இருக்கு. அப்போ மொத்தம் 10 5 மார்க். இந்த 10 5 மார்க்ல ஷுவரா உங்களுக்கு கிரியேட்டிவ் 5 மார்க்கும் இந்த சாப்டர்ல இருந்து கேட்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த சாப்டரை தரோ பண்ணிக்கோங்க. உங்களால 4 to 5 மார்க் ஈஸியாவே அட்டன் பண்ணிடலாம். இல்ல சார் என்னால ஃபுல்லாலாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு 4 5 மார்க் எழுதுறதுக்கான வழி. How to attend 4 to 5 மார்க். இதுல படிச்சாலும் 4 to 5 மார்க் அட்டன் பண்ணலாம். என்னென்ன 4.5, 5.5, 6.7, 7.7, 7.7 இல்லப்பா 7.8, அப்புறம் 9.8, 10.8. ஸோ இதுல நான் கொடுத்துருக்க எல்லா பயிற்சி கணக்குகளையும் பார்த்தா ஷுவரா உங்களால எல்லா 5 மார்க், அதாவது 5 5 மார்க் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம்ப்பா. ஸோ 7 பயிற்சிகள் கொடுத்துருக்கா. இந்த 7ல இருந்துமே ஷுவரா உங்களால 5 5 மார்க் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். 4 to 5 மார்க். கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தா 4, ஈஸியா இருந்தா 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த 5 5 மார்க்கான படிச்சுட்டு மீதி இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 6 5 மார்க் அட்டன் பண்றதுக்கு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ ஈஸியா இருந்தா உங்களால இந்த எக்ஸசைஸ் படிக்கிறது மூலியமாவே உங்களால அட்டன் பண்ணிடலாம் 7 5 மார்க்குமே. சப்போஸ் டஃபா இருந்தா 6 5 மார்க் அட்டன் பண்ணலாம். என்னென்ன எக்ஸசைஸ் 4.5, 5.5, 6.7, 7.7, 9.8, 10.8, 9.3, 5.2, 7.2, 8.7, 11.5, 11.2, அப்புறம் 6.1, 12.1, 12.2. ஓகேவா? மொத்தம் 15ல இருந்து 20 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தா ஷுவரா உங்களால 6 5 மார்க் அட்டன் பண்ணலாம். 30 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். இன்னும் ஒரு 5 மார்க் தான் நீங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லா படிக்கணும். அது ஒரு 5 மார்க் நமக்கு கிரியேட்டிவாகவும் கேட்கலாம், ஓனாவும் கேட்கலாம், ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி கூட அதை ப்ரூவ் பண்ற மாதிரியும் கேட்கலாம். ஆனா இந்த 6 எக்ஸசைஸ் நீங்க ஷுவரா பார்த்தாலே யூ கேன் ஸ்கோர் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின் ஈஸியாவே அட்டன் பண்ணிடலாம். ஓகேவாப்பா? ஸோ போன வருஷம் பப்ளிக் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஏ ஆப்ஷன் கிரியேட்டிவ் 5 மார்க், பி ஆப்ஷன் கிரியேட்டிவ் 5 மார்க். ஏ ஆப்ஷன் வந்து 5th சாப்டர்ல இருக்க கிரியேட்டிவ் 5 மார்க், பி ஆப்ஷன் 12th சாப்டர்ல இருந்து கிரியேட்டிவ், அதாவது 11th சாப்டர்ல இருந்து கிரியேட்டிவா கேட்டாங்க. ஸோ கிரியேட்டிவ் 5 மார்க்கும் கேட்பாங்க. ஸோ பட் நம்ம 6 5 மார்க் ஈஸியா அட்டன் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் பார்க்கறது மூலியமா. நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுப்பா. பிடிஎஃப் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பயிற்சி 1.3, 1.4, 1.6 இந்த 3 ரொம்ப முக்கியமான பயிற்சி. இது வரைக்கும் பப்ளிக்ல நிறைய கேட்டிருக்காங்க பொது தேர்வுல. இந்த வாட்டி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நான் 1.5 சொல்லுவேன். காசியன் எலிமினேஷன் மெத்தட். எனக்கு இதுக்கு தமிழுக்கான மீனிங் தெரியல. ஸோ 1.5 ரொம்ப முக்கியம். ஸோ 1.5 பார்த்துக்கோங்க. 1.7 சும்மா பார்த்துக்கோங்க. ஆனா இது வரைக்கும் 1.7ல இருந்து இது வரைக்குமே அரியர் பேப்பரா இருக்கட்டும், பப்ளிக் பேப்பரா இருக்கட்டும் கேட்டதே இல்லை. அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி 5 மார்க்ல இது வரைக்கும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கறதில்ல. ஸோ அதனால நீங்க 1.7 லாஸ்டா பார்த்துக்கோங்க.
ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர்ல இருந்து நமக்கு இதெல்லாம் கேட்கலாம். இமேஜினரி ஃபைன் பண்ற சம், ரியல் ஃபைன் பண்ற சம், ஆர்குமெண்ட் ஃபைன் பண்ற சம், இதெல்லாமே கேட்கலாம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம்கான கொஸ்டின் தேர்ட் சாப்டர் எல்லாமே தேர்ட் சாப்டர் அண்ட் 8th சாப்டர் கேட்காமலும் இருக்கலாம் 5 மார்க்குக்கு. ஓகேவா? அதனால தேர்ட் சாப்டர் 8th சாப்டர் லாஸ்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4.5 உங்களுக்கு கொடுக்கலையா? ஓகேப்பா. ஸோ 4.5 கம்ப்ளீட்டா 5 to 10 கொடுத்துருக்காங்க. 4.5ல இருந்து ஷுவரா ஒன்று கேட்டுருவாங்க. இது வரைக்கும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ராதி கர்வ் ஆஃப் இந்த கொஸ்டின், ராதி கர்வ் ஆஃப் cos inverse of x, sin inverse of x, cos x, sin x, tan x, tan inverse of x. இந்த கர்வ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த x என்ன y என்ன சும்மா ரஃபா அந்த கர்வ் வரைஞ்சி எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கர்வ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. 5th சாப்டர்ல இருந்து 5.1ல இருக்கிற ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ரொம்ப முக்கியம். அண்ட் 5.5ல இருக்கிற 5.5 என்னது பாரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ், இது சம்மந்தப்பட்ட சம் ரொம்ப முக்கியம். அண்ட் 5.2வும் பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5.2ல தான் போன வருஷம் கிரியேட்டிவா கேட்டாங்க. நெக்ஸ்ட் 6th சாப்டர் 6.1 கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்ல. 6.1 அண்ட் 6.7 கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்ல. ஸோ 2 5 மார்க் வருஷம் கேட்பாங்க. அந்த 2 5 மார்க்குமே இந்த 2 எக்ஸாம்ல தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 7th சாப்டர் 7.1 முக்கியமான எக்ஸசைஸ், 7.2 முக்கியமான எக்ஸசைஸ். ஆனா இது 2ல இருந்து கேட்கறது ஆப்ஷனல் தான். பட் 7.8ல இருந்து 100% ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? அப்ப அந்த 7.8 6th சாப்டர்ல 6.7 ஓகேவா? 6.7 6.8 இந்த பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ற எக்ஸசைஸ் எனக்கு அது கரெக்டா தெரியல. 5th சாப்டர்ல 5.5, 4th சாப்டர்ல 4.5, இதெல்லாமே டேம் ஷூரா கேட்டுருவாங்க. இது மாதிரி 8th சாப்டர்ல இருந்து கேட்கணும்னா 8.7ல இருந்து தான் கேட்பாங்க. அடுத்து 9th சாப்டர்ல 9.3 and 9.8, அதுல 9.8ல இருந்து 100% வந்துடும். 10th சாப்டர்ல இருந்து 10.8 தான் அண்ட் 10.5 எக்ஸ்ட்ராவா ஒரு இதுக்கு பாத்துக்கோங்க. ஓகேவா? 11th சாப்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா 11.2 ரொம்ப முக்கியம். கே ஃபைண்ட் பண்ற சம், குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன், அப்புறம் 11.5 பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இதுல இருந்து கேட்பாங்க. அடுத்து 12th சாப்டர்ல இருந்து ட்ரூத் டேபிள். நான் எனக்கு ட்ரூத் டேபிளுக்கு தமிழ் மீனிங் தெரியல, உண்மை அட்டவணை நிறைய போட்டிருக்கேன். ட்ரூத் டேபிள் கட்டாயமா பாத்துக்கோங்க. அண்ட் 12.1ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேவாப்பா? அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேண்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த 10 நாள்ல உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.